இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கடைசியாக முடிகிற வரையும் இருந்தீங்க. ஏன்னா ஆடியன்ஸே இல்லாமல் யார்கிட்ட முன்னாடி பேச போகிறோன்ட்டு எல்லா பேச்சாளர்களுக்கும் தோணும். அப்போ நீங்கள் இருந்தீங்க. மற்ற கல்லூரியிலலாம் வந்து அவன் பேசி முடித்தவொடனே கிளம்பிட்டான். ஒருத்தனுக்கு ஸ்டேஜ் கிடச்சிச்சு பேசினா கிளம்பிட்டான். இப்படி தான் இருந்தது. ஆனால் நீங்கள் மட்டும் கடைசி வரையும் இருந்தீங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கல்லூரியிலேருந்து மட்டும் நான் 3 மாணவர்களை செலக்ட் பண்ணேன் பேச்சாளர்களாக. ஸோ அப்போ அது நான் ஏன் உதாரணமாக சொல்கிறேன்னா, இதுதான் சக மனிதன் என்ன எதிர்பார்ப்பான். உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி மற்றவனை ட்ரீட் பண்ண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறது இல்லைல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். நம்ம சாப்பிடும்போதே வந்து பழக்கப்பட்டது என்னது, நம்மளோட பண்பு என்ன அப்படின்னா, நான் சாப்பிடும்போது ஐயோ யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா, சார் சாப்பிட்டீங்களா சார், சாப்பிட்றீங்களா சார்னு கேட்குறது ஒரு வழக்கம். இல்லை அந்த மதியான சமயமோ இல்லை ராத்திரி சமயமோ டின்னர் டைம்லேயோ லஞ்ச் டைம்லேயோ யாரோ ஒருத்தர் விருந்தாளி மாதிரி வந்துட்டாங்கன்னா சாப்பிட சொல்லி நம்ம விருந்தோம்பல் பண்ணுறது தானே நம்மளோட முறை. அதுபோல் தானே நம்ம மற்றவங்கள யோசிக்கிறோம்ல. நான் பாட்டு சாப்பிட்டே இருக்கேன், யாரோ ஒருத்தர் வந்தார் போய் உட்காரு அப்படின்னா நான் என்னை பற்றி மட்டும் தானே யோசிக்கிறேன். அப்போது இதில் காதல்லையும் அதே தானே. அவனை பற்றி மட்டுமே யோசித்தேன்னா அவனுக்கு இன்னொரு உறவு என்ன யோசிக்கும், அவனுக்கு காயப்படுமா, அவனுக்கு புண்படுமா, மனசுக்கு என்னவா இருக்கும், அதெல்லாம் தெரியாதுல்ல. அப்போ அந்த மனசுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஒரு சில பேருக்கு சந்தோஷம் சார். நம்மளுக்கு எல்லாம் பெரிய விஷயமா தெரியலாம். இதெல்லாம் ஒரு சப்ப விஷயமாச்சு, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் சார். ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேனே, உங்களுக்கு என் கான்டாக்டுன்னு ஒரு விஷயம் கிடைக்கிறது பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ பெரிய விஷயம். ஆனால் இன்னும் ஒரு சில பேருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் என் கூடவே இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்ம தானே, எப்போ நம்மால் தானே, நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம லவ்வர் தானே. அதுதான் சார் பிரச்சனையே. புரியுதா உங்களுக்கு? அதுதான் பிரச்சனை. நம்ம யார் யாருக்கோ ரொம்ப பொக்கிஷமாக தெரிகிறோம். ஆனால் நம்ம பொக்கிஷமாக தெரிய வேண்டியவங்களுக்கு குப்பையாக தெரிகிறோம். சரிங்களா? இப்படி தான் ஒவ்வொரு மனிதர்களையும் அலட்சியப்படுத்தி நம்மளுக்காகவே பாசம் காட்டுறவனையும் நம்மளுக்காகவே இருக்கிறவனையும் நம்ம அலட்சியப்படுத்திகிட்டே இருக்கோம். அவங்கள காயப்படுத்திகிட்டே இருக்கோம், அவங்கள புண்படுத்திகிட்டே இருக்கிறோம். அவங்களோட மனசை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை.